ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமையன்று ஆடிப்பெருக்கு வருது. ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே பெருக்கு அப்படின்னா பல மடங்காக பெருகுவது. ஆடி 18ஆம் தேதி நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பற்றியும், தாலி சரடு மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தை பற்றியும், வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது காவிரி தான். காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஆடிப்பெருக்கு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் ஆடிப்பெருக்கு. அதே போல் விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் இந்த ஆடி 18. காவிரி கரையோரம் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நாள் ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். நதிகளில் நீர் ஓடி வரக்கூடிய இடங்களில் இருக்கும் கரையோரங்களில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அந்த நீர்நிலைகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்வாங்க. ஆத்தங்கரையில் அமர்ந்து விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பிரசாதங்கள் செய்து வைத்து கூடவே மங்கள பொருட்களையும் வச்சு வழிபாடை செய்ய தொடங்குவாங்க. புதுமண தம்பதிகள்லாம் கட்டாயம் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்ளும் வழக்கத்தை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வச்சுருப்பாங்க. காவிரி கரையோர மக்கள் இப்படி காவிரி தாயை நேரில் போயிட்டு அதை தரிசனம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஆனால் காவிரி தாயை நான் அந்த நாளில் நேரில் போயிட்டு வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் ஒரு கலசத்தில் சுத்தமான தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பூ போட்டு காவிரி தாயை மனதார நீங்கள் வணங்கிக்கோங்க. ஒரு வெற்றிலை மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அதற்கும் குங்குமம் போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனோட படத்திற்கு முன்னாடி இதை வைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையோட அதாவது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய தண்ணீருக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிக்கணும். அந்த கலசத்தை நம்ம உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சன்னதி குரு. கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மத, சிந்து, காவிரி இந்த மாதிரி புண்ணிய நதிகளில் இந்த தீர்த்தத்தில் இந்த நதிகள் எழுந்தருளி ஆசிகளை தரணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட பொருள். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ சொன்ன முறைப்படி வழிபாட்டை செஞ்சால் கங்காதேவியோட ஆசிர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனால் நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும். இதுதான் நம்பிக்கை. பொருளாதாரம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உயரும். இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆடிப்பெருக்குக்கும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து கலச தண்ணீரில் கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. மீதம் இருக்கும் தண்ணீரை செடி கொடிகளுக்கு ஊற்றி விட்டுடலாம். வீட்டில் இருந்தபடியே ஆடி 18 வழிபாட்டை எப்படி செய்யலாம். அதே போல் காவிரி தேவியை நினைத்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுனால நம்ம என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நல்ல நாளில் காவிரி தாயை வழிபாட நம்ம மறக்கக்கூடாது. 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடிப்பெருக்கு வருது. வழிபட வேண்டிய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வழிபடலாம். அதே போல் அந்த நேரத்தை மிஸ் பண்ணியாச்சுன்னா காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வழிபடலாம். நீங்கள் காலையில் வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இருந்தாலும் சில பேர் நவமி, அஷ்டமி இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. நவமி பார்த்திங்கன்னா 3/8/2025 காலையில் 9:45 வரைக்கும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் நவமியை தவிர்த்து நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தாலி கயிறு மாற்றும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தாலி சரடு மாற்றிக்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் தாலி சரடு மாற்றிக்கிறது, தாலி கயிறு மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். புதுமண தம்பதிகள் தாலி கயிறை மாற்றிப்பாங்க. அதே போல் ரொம்ப அந்த கயிறுங்கிறது பழுதடைஞ்சிருந்தால் மட்டும் மாற்றிக்கலாம். அடிக்கடி தாலி கயிறை மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுறது மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்.
தாலி கயிறு மாற்றும் முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கில் நல்ல நேரத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பூஜை செய்து தாலி கயிறை மாற்றத் தொடங்கணும். பெண்கள் தாலி மாற்றும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்றுறது நல்லது. தாலி கயிறு மாற்றும் பொழுது பாதியில் எழுந்திருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் மாமியார், அம்மா, கணவர் இல்லைனா வயதானவங்க வீட்டில் இருக்கும் பொழுது தாலி கயிறை மாற்றணும். மாங்கல்ய மஞ்சள் கயிற்றை அம்மன் பாதத்தில் வச்சு கணவன் தன் மனைவிக்கு கட்டி விடுறது நல்லது. புதுமண தம்பதிகள் கடவுளை வணங்கி பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதே போல் ஆடி 18 அந்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக வழங்குறதுனால விரைவிலேயே குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். இப்போ சொன்ன நேரம் ரொம்ப அருமையான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம், தாலி சரடும் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆடிப்பெருக்கு அது ஞாயிற்றுக்கிழமையில் வருது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நீங்கள் இதை வழிபாடு செய்துட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு ஊதிய உயர்வு, வருமானம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்யணும். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவன் கோயிலில் நவகிரக சன்னிதானம் இருக்கும். பழமையான சிவன் கோயிலாக இருந்தால் நவகிரக சன்னிதானங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல நீங்கள் விநாயகரை வணங்கிக்கோங்க. முழு முதல் கடவுள் அவரை வணங்கிட்டால் நீங்கள் தொடங்கும் வழிபாடு காரியங்களில் எந்த தடையும் வராது. அங்கே இருக்கும் சூரிய பகவானுக்கு 5 தீபங்கள் ஏற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நவகிரக சன்னிதானத்தில் இருக்கும் சூரிய பகவானுக்கு இந்த தீபம் ஏற்றணும். முடிந்தால் ஒரு வாழை இலையில் கோதுமையை பரப்பி அதன் மேலே ஒரு 5 தீபங்கள் ஏற்றுங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் பெயரை சொல்லி சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானை தரிசனம் பண்ணிக்கோங்க. சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயே உங்கள் பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வெற்றிலைப்பாக்கு, பூ, தேங்காய், வில்வேலம் இப்படி என்ன பொருள் வாங்கி போக முடியுமோ வாங்கிட்டு போயிட்டு பக்தியோடு அங்கே எம்பெருமானுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இவ்வளவு தான் வழிபாட்டு முறை. சூரியனை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது உள்ள முருகி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 5 ஞாயிற்றுக்கிழமை விளக்கு போடுவதாகவும் 11 ஞாயிற்றுக்கிழமை விளக்கு போடுவதாகவும் முதல் வார ஞாயிற்றுக்கிழமை ஒரு சங்கல்பம் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு இல்லைங்க. 5 ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை 11 ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் தீபம் ஏற்றுவதா மனதார முதல் வார ஞாயிற்றுக்கிழமையில் சங்கல்பம் எடுத்துக்கோங்க. நீங்களே உங்கள் மனதிற்குள்ளே எடுத்துக்கலாம். உங்களால் எத்தனை ஞாயிறு முடியுமோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமை கடவுள்கிட்ட சொல்லிடுங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றணும். முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேண்டுதல் வைக்கக்கூடாது. இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளக்கு போடும் பொழுது உங்களால் முடிந்தால் 1 கிலோ கோதுமை வாங்கி அங்கே நவகிரக சன்னிதானத்தில் இருக்கும் பிராமணருக்கோ இல்லை சிவன் கோயிலில் இருக்கும் பிராமணருக்கோ நீங்கள் தானம் செய்வது நல்லது. 1 கிலோவோ அல்லது அரை கிலோவோ அது உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் பார்த்து வாங்கி தானம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தோஷங்கள் எல்லாம் விலகி நல்ல வேலை கிடைக்க இது எளிமையான ஒரு வழிபாடு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வேலையில் உள்ள தடை நீங்கும், வருமானம் பெருகும். அதுவும் ஆடி பெருக்கு அந்த நாளில் நீங்கள் முதல்ல இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்ய தொடங்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வருமானம் பெருகி கஷ்டம் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும், கடன் தொல்லை நீங்கும். உங்கள் கடின உழைப்போட முயற்சியோட இதையும் நீங்கள் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் ஆடி பெருக்கு நாளில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மங்கள பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கல்லுப்பும் குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் வாங்கிட்டு வச்சு பூஜையில் வைத்து வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து மனதார வேண்டிக்கோங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.